பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, அம்மா, என் வாழ்வில் எல்லாம் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உண்டா என்று என்னிடம் நீ பலமுறை கேட்டுள்ளாய். இப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீச போகும் நேரம். உன் வாழ்வில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் நடப்பதை காண்பாய். அதன் பிறகு உன் வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து மேன்மை உண்டாவதை நீ காண நேரும். அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு. இப்போது உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு உன் அன்னை நான் ஆறுதல் அளிப்பேன். உன் உள்ளத்தில் ஏன் இவ்வளவு குழப்பம்? என் அனுமதியினால்தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு தேவையில்லாமல் ஏன் யோசித்து குழம்பி மாட்டிக்கொள்கிறாய்? உனக்கான அனைத்தையும் உன் அன்னை நான் சரி செய்து வருகிறேன். அதை நீயும் உணர்கிறாய். எல்லாம் என் அன்னை என்று விட்டுவிடு. உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன். உன் உழைப்பை வேகமாக உயர்த்து. உன்னை நான் உயர்த்துவதற்கு ஏதுவாக அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே. உன் மனதில் பகைமை இருந்தால் அந்த உணர்வை வெளியே துரத்து. அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும். என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து இருக்கிறேன் நிஜ உருவில் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாயல்லவா? அதற்கான அர்த்தம் என்னவென்றால், நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவியிலும் என் குழந்தையாக நீ வாழ்ந்தாய். உன் அன்னை என்ற சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுதான் காரணம். எல்லோரும் என் குழந்தைகளே. எனக்கு பாகுபாடு என் குழந்தைகளிடம் எப்போதும் கிடையாது. ஆனால் நீ என் செல்ல பிள்ளை. உன்னை விட்டு உன் அன்னை நான் எங்கே நகருவேன்? என் கண்மணியை விட்டு இமைப்பொழுதும் நான் நகர மாட்டேன். உன் கண்ணில் எழும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன். என்னிடம் நீ கொண்ட பற்றும் பக்தியும் அன்பும் நான் அறிவேன். உன்னை நீ காயப்படுத்தாதே. உனது ஆத்மாவான நான் அதில் இருக்கின்றேன். என் நாமத்தை உச்சரி. அதுவே உன் மனக்கவலையை போக்கி தெளிவு தரும் மருந்து. உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடப் போகிறது என் செல்வமே. உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய். முடியும் என்ற அதிர்வை உன் மூச்சாக கொண்டு செல். உன்னால் எந்த வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வர முடியும். வருவது வரட்டும் என்று விட்டு விடாதே. எனது பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்தோடும் சதா காலமும் என்னோடும் ஒன்று இரு. உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு. அப்போது நீ மிகுந்த பலனை அடைய முடியும். எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பான். உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கோரு. உன் மீனாட்சி தாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, நீ கவலைப்படாதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் மீனாட்சி தாய் நான் இருப்பேன். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னோடு உன் மீனாட்சி தாய் துணையாக இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசியும் என் செல்ல குழந்தையான உனக்கு எப்போதும் உண்டு. இது உன் அன்னை மீனாட்சியின் வாக்கு. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.